ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மில்லட்ஸ் வாரத்துக்கு ஒருக்கனாச்சும் சேர்த்துக்கே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இருக்கிறோம். அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை நைட் டின்னருக்கு, இல்லாட்டி மதியானம் லஞ்சுக்கு, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு மில்லட்ஸ் வச்சு நம்ம டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பு தான். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக, தோசைனா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக, இட்லினா நல்லா ஸ்பாஞ்சியாக இப்படி இருக்கணும்னா இந்த ப்ரொபோர்ஷன் நீங்கள் மாவு அரைச்சி செஞ்சிங்கன்னா இதே ஸ்பாஞ்சி இட்லி, கிறிஸ்பு தோசை கிடைக்கும். எடுத்துக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணணும். நான் இன்றைக்கி 200 கிராம் கப்பு தான் எடுத்துருக்கேன். 3 கப்பு இதில் கம்பு, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி எல்லாமே நல்லா கழுவிட்டு நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது ஒரு 4-5 மணி நேரம் ஊறினாவே போதும். அப்புறம் அதே கப்பில் ஒரே ஒரு கப்பு உளுந்து, இது வந்து 200 கிராம், அதையும் நல்லா கழுவிட்டு வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடும். நீங்கள் கிரைண்டர் அரைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மிக்சியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சிடும். மிக்சியில் அரைச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் எப்படி கிடைக்குன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் கரெக்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஹீட்டாக இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாண்டியில் போட்டுட்டு நம்ம கையில் நல்லா பீட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கலர் பார்த்துக்கோங்க. உளுந்தோட கலர் இதை அரைக்கிறோம் இல்லை, இப்போ இந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கையில் ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணலாம், இல்லை கையில் பீட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கேக் பீட்டர் பார்த்திங்களா, இதிலோட நம்ம பீட் பண்ணலாம். மொத்தம் நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணணுங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக பொங்கி வந்து உங்களுக்கு அது கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பண்ணணும். மிக்சியில் அரைச்சி இட்லி சாஃப்டாக வரும்னா தான். நீங்கள் இல்லை தோசை தான் வேணும்னா இதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையே இல்லை. நீங்கள் அரைச்சிட்டு அடுத்த நீங்கள் அரைச்சாச்சுலாம். இதில் வந்து இட்லிக்கு நான் சொல்கிறேன், இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இட்லிக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா கையில் 5 நிமிஷம் பீட் பண்ணணும். இது வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் அரைக்கிறதோட மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வேலை முடிச்சு கொடுக்கும். ஆனால் இது ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா இந்த பீட்டரில் அரைக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 5 நிமிஷம் நல்லா அரைக்கணும், பீட் பண்ணணும். பீட் பண்ணினா பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாதிரி உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். நம்ம கிரைண்டரில் எப்படி அரைச்சோமோ அது மாதிரி கொஞ்சம் பொங்கி வரும். உங்களுக்கு நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே நீங்கள் கையில் ஹேண்ட் பீட்டர்லேயும் பீட் பண்ணலாம், இல்லாட்டி கையிலையும் பீட் பண்ணலாம். இது கொஞ்சம் மட்டும் ரிஸ்க்கு, ஒரு 5 நிமிஷம் வேலை தான். ஆனால் நீங்கள் கிரைண்டர் அரைச்சிங்கன்னா இது பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அரைச்சிட்டு இது பண்ணிக்கலாம். எப்போதும் போல இட்லி கரைக்கலாம். இதுவும் சொல்கிறேன், இட்லி கரைக்கிறனா மட்டும்தான் இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டினா நீங்கள் தேவையில்லை. இல்லாட்டி எப்போதுமே மாவு நல்லா பொங்கி வரணும்னா நீங்கள் இது மாதிரி அரைச்சா தப்பே கிடையாது. இது வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் மிக்சியில் அரைப்பீங்களே, அப்போ இந்த டிப்ஸு நீங்கள் யூஸ்ஃபுல்லாகும். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஹேண்ட் ஃப்ராக்சர்னால எனக்கு அப்போலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிரைண்டரில் நான் அரைக்கிறது கிடையாது, மிக்சியில் தான் அரைச்சிக்கிறது. இந்த மாதிரி பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் பாருங்கள். மாவு முதலுக்கு இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்துன்னு எடுத்தாவே தெரியும், ஃபோல்டு நல்லா வரும் உங்களுக்கு. தண்ணி மாதிரி ஊற்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டாக நல்லா விழுகும் உங்களுக்கு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி விழுகும். இதுலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கலர் டிஃப்ரென்ஸ் ஒரு 5 நிமிஷம் அரைச்சா போதும். நீங்கள் இல்லைனா கூட கொஞ்சம் ரைஸ் கட்டி கூட நீங்கள் போட்டு நல்லா பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இது இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு மாவு அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு அடுத்து நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிரைண்டர் ஆட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் காமிக்கிறேன். நல்லாவே இருக்குது. இது இருந்ததுக்கு இப்போ நல்லா வித்தியாசம் தெரியுது. கலரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. அரிசியாக இருந்தாலும் சரி, கிரைண்டர் இருந்தாலும் சரி, உளுந்து நம்ம என்ன செய்வோம், அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு உளுந்து ஆட்டினா இந்த மாதிரி சைடெலாம் இருக்கும். இது மாதிரி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு 2 டிப்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து எப்போவுமே நம்ம ஊற வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து அது ஹீட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அரிசி முன்னாடியே அரைச்சிச்சுக்கோங்களேன், மிக்சியில் சீக்கிரமாக உங்களுக்கு ஹீட் ஆயிரும், கிரைண்டரும் ஹீட் ஆயிரும். அப்போ நம்ம உளுந்து 2வது அரைக்கிற பார்த்தீங்கன்னா மாவு வந்து பொங்கி வராது, ஒரு ரீசன். 2வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சோன்னே உளுந்து கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உளுந்து வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே போட்டுருங்க. அதையும் நீங்கள் ஊற வச்சோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஊறுதோ அதுக்கப்புறம் எழுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா உளுந்து நல்லா மாவு பொங்கி வரும். இந்த மாதிரி அரிசி அரைச்சிடலாம். சரி, இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம உளுந்து ஃபஸ்ட் அரைச்சிட்டோம் இல்லையா, இப்போ அதுக்கு திரும்பி என்ன பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை வலிச்சிட்டு மாவு திரும்பி போட்டுட்டீங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ நம்ம வந்து கம்பு தோசைக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த உளுந்து கழுவுறது தான் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன தான் கழுவினாலும் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை அரைச்சிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமே இருக்காது உங்களுக்கு. அப்போ கிரைண்டரில் அரைச்சா நம்மளுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் அரைக்கணுமோ, எப்படி நம்ம எந்த இதில் அரைச்சா நம்மளுக்கு கரெக்டாக வரும். தண்ணி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நம்ம இப்போ தோசைக்குன்னா ஓகே தான். இப்போ இட்லி கரைக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக மாவு தண்ணியாக எக்ஸ்ட்ரா போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதோட நம்ம கரெக்டாக அரைச்சிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம கரெக்டாக அரைக்கணும். எப்படி அரைக்குதுன்னா, மிக்சியில் நீங்கள் அரிசி என்னவோ நீ என்ன போட்டாலும் சரி ஓகே தான், போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே கொஞ்சம் தான் முங்கி இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான். இப்படி இங்கே இப்படி கை தொட்டால் இப்படி இருக்குது இல்லை மேலே, இதோட லைட்டாக கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு இட்லிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஏன்னா உளுந்து வந்து நம்ம மாதிரி பீட் பண்ணி அரைச்சிட்டோமா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. இதிலே இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சின்னா ரொம்ப இட்லிக்காக இருந்தாலும் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி கரெக்டாக வரும். உப்பு நான் இதிலே போட்டு அரைச்சிக்கணும். எப்போதுமே தனியாக பீட் பண்ணுறதோட இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்ச அளவுக்கு உங்களுக்கு வரும். பதம் பார்க்க தேவையே இல்லை. பபுள்ஸ்லாம் வந்து இப்போ தான் பார்த்தீங்களா, நம்ம மிக்சியிலேயே கிரைண்டரில் என்ன கன்சிஸ்டன்சியில் அரைக்கிறோமோ அதையெல்லாம் அரைக்கணும்னா நான் சொன்ன அளவு தான். மேலே அரிசி முங்குற அளவுக்கு வச்சு லைட்டாக அப்படி மேலே தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சினா தான் கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம கிரைண்டர் வச்சு பரவணும். ஆனால் இதுக்கு வந்து ஒரே நீங்கள் அரைச்சிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு தான் அரைக்கணும். ஏன்னா டக்குன்னு மிக்ஸி ஆஃப் ஆயிரும். நீங்கள் வந்து கொஞ்சமாக விட்டு இப்படி எடுத்து நீங்கள் கையில் தள்ளி விட்டுட்டு அரைச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஆயிரும். அவ்வளோதான். ஒரு தடவை அரைக்கிறப்ப நீங்கள் ஒரு 3 தடவை எடுத்து திறந்து பார்த்து வைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம டைமிங் சேவ் ஆகும். நான் அதுக்குன்னு எப்போதுமே நீங்கள் மாவு அரைக்கிறப்ப மிக்சியிலேயே அரைங்க நான் சொல்லலை. எமர்ஜென்சி நான் வெளியில் போகணும், இல்லை முடியாது கிரைண்டரில் இப்போ எனக்கு அரைக்க முடியாது, இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆனால் இந்த மாதிரி கல்லை தூக்கியெல்லாம் அரைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரிசத்தில் ஊற்றிக்கலாம். அப்பையில் உளுந்து வந்து கிண்ணியோட உங்களுக்கு ஆட்டி காமிச்சா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இருந்தாலும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, கிரைண்டர் அரைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதோட நம்ம அரைச்ச அந்த கம்பு மாவை இதில் ஊற்றிக்கலாம். இன்னொரு ஷிஃப்ட்டு இருக்குது. எனக்கு பெரிய ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தடவை தான் எனக்கு வந்துச்சு. உளுந்து 1 தடவைக்கு, அரிசி 2 தடவைக்கு தான் வந்துச்சு. என்னென்னா அது அரிசியோடு சேர்த்து தண்ணியோடு சேர்த்து இவ்வளோ தண்ணியோடு சேர்த்து கொட்டுறாள்னு நினைக்காதீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொஞ்சமாக அள்ளி போட்டுருக்கோம், அது டைம் வேஸ்ட்டு தான். மொத்தமாக அதில் ஊற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சத்தை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வேணுங்கிற தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இதுவும் இந்த சின்ன விஷயந்தான், பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் டைம் சேவிங் ஆகுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து மாவரைக்கிறதே ரொம்ப பிடிக்காத விஷயம். உங்களுக்கு எது பிடிக்காத விஷயம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக ஊற்றிட்டு தண்ணியை மட்டும் அரிசி மட்டும் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அடிச்சிக்கலாம். அவ்வளோ இது நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா போட்டு கையில் பீட் பண்ணணுங்க. மிக்சியில் அரைச்சா இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒன்றுனா பெரிய பிரச்சனை இல்லை, பட் இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிரைண்டில் அரைச்ச மாதிரி ஃபீலிங் வரணும். முதல்ல வந்து உளுந்து அரைச்சப்போ பீட்டரில் போட்டு பீட் பண்ண சொன்னேன். இப்போ இந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஏர் பபிள்ஸ் போகும் இல்லையா, மிக்சியில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ வந்து நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணுங்க. நல்லா அரிசியும் உளுந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் ஆட்டினாங்கன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. சாரி, மிக்சியில் அரைச்சிக்க சொன்னாங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு இது கிரைண்டரில் ஆட்டுறேன் அதே அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மாவு எந்தளவுக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா கையில் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமேட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணணும் கையில், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லை, ஏன்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே போனால் மட்டும்தான் மாவு நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்தால் தான் நல்லா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மாவு நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் ஊற்றிச்சிக்கிட்டு தான் இதுக்கும் ஒரு டிப்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. எப்படின்னா இப்போ வெயில் காலம்னா உங்களுக்கு ஏற்கனவே இது சொன்ன டிப்ஸ் தான். வெயில் காலம்னா சீக்கிரமே பொங்கிடும், குளிர்காலம்னா சீக்கிரமே பொங்காது. சிறுதானியம் வந்து எப்படி வேணாலும் சொல்லவே முடியாது, டக்குன்னு எப்போ வேணாலும் பொங்கும். நம்ம வந்து ரொம்ப பொங்க விடாமல் கரெக்டாக அளவு பதத்தில் பொங்கி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு மாவு இருக்குதோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெனில் வந்து மார்க்கரில் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு பொங்கி இருக்குது பாருங்கள். பொங்கணுன்னா மற்றப்போ நம்ம வேணுங்களுக்கு எந்த அளவுக்கு பொங்கணுமோ பொங்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு பொங்கிருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது வந்து மிக்சியில் அரைச்சின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப் விட்டு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது பிக்னஸ்க்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிய வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இது இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்லியுமே ரொம்ப அருமையாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. இட்லியும் ஸ்பாஞ்சாக இருக்குது. இன்னொரு ரீசன் இருக்குது, எல்லா ரீசனும் சேர்ந்து தான். எப்படி ஒரு செடி வளர்றதுக்கு மண் தண்ணி எல்லாமே வேணுமோ, வெயில் எல்லாமே வேணுமோ, அது மாதிரி தாங்க இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தண்ணி அந்த இட்லி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே தாங்க இட்லி ஊற்றி வைக்கணும்.
இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது இட்லி வேகட்டும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னி செய்யலாம். பீக்கங்காய்னா தலை தெரிச்சு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், கசகசா, அப்புறம் வரமிளகாய், நீங்கள் வந்து இதுக்கு வந்து காஷ்மீரி கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு வரமிளகாய் மட்டும் தனியாக எடுத்துடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப நேரம் இப்போ வெங்காயத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நவுத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து வரமிளகாய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் அதிகமாக ரேட்டு விற்கிறப்ப கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை குழந்தைங்க பீக்கங்காய் தலை வச்சு ஓடுறாங்களா அவங்களுக்கு கூட இந்த பீக்கங்காய் சட்னி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஹெல்த்தியானது வந்து நம்ம எப்படியாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணுங்க. காய்னா திங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குறணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். இந்த கம்பு இட்லி மட்டும் பார்த்திங்கன்னா கம்மம் கூழ் பண்ணாலும் சரி சாப்பாடு சரி பார்த்தீங்கன்னா அதோட மனமே தனி மனமாக இருக்குங்க. எத்தனை ஊரில் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மறைச்சே வைக்க முடியாதுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் நல்லா அழகாக வந்துருச்சு. நல்லா ஸ்பாஞ்சாக வெந்திருக்குது. அதை அப்படியே வச்சுருக்கலாம். திரும்பி இப்போ வந்து இது நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ரொம்ப வதக்கிடக்கூடாது. கோல்டன் கலர் வந்தால் போதும் உங்களுக்கு. இதுவோடு பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்காய் வெட்டிச்சு பீக்கங்காய் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தோலை எடுத்துகிட்டு நம்ம பீக்கங்காயை இதோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். பீக்கங்காய் வந்து இதுக்கு இளம் பீக்கங்காய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தோல் ஏற்கனவே சட்னி பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே போட்டிருக்கும் சேனலில், அது உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இது பீக்கங்காய் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தண்ணி ஊற்றவே வேணாங்க. இதுலேயே தண்ணி ஆட்டோமேட்டிக் விட்டு வரும். ஆனால் என்னென்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஸ்லோவில் வைக்கக்கூடாது. தண்ணி விட்டுரும் டக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது நல்லா வதங்கிடும். இந்த பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் காய் முத்தல் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் ஸ்லோவில் மீடியமில் வச்சுக்கோங்க. அதான் டக்குன்னு நான் 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இட்லியை வந்து எடுத்தாலாம். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பார்க்கலாம். அப்புறமேட்டு இட்லி வந்து துணியில் வந்து ஒட்டாமல் வரணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. இது கண்டிப்பாக டிப்ஸ் தான் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். நல்லா தண்ணி ஃபுல்லாக நல்லா தெளிச்சு வரும் பாருங்க. அந்த மேலே துணி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா துணி நினைக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா தெளிச்சிடணும். தெளிச்சு எடுத்திங்கன்னா இட்லி துணியில் துளி கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், கண் கூட பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோ அழகாக சூப்பராக வருது. இட்லியுமே பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இட்லி ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரீசன் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை கிரைண்டர் அரைச்சாலும் சரி ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இது ஒரே கையில் நான் ட்ரைபாட் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பாருங்கள், சுட சுட எடுத்து பார்த்தாலும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருப்பார். இட்லி அவங்காமல் இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா கொதிக்க இருக்குது. அதனால் கையில் ரொம்ப நேரம் சுட முடியல. அப்புறம் பாருங்கள், இது காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்லோ பண்ணி வச்சுருந்தா இல்லையா, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நீங்கள் சட்னி பச்சாவே வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக புளி போட்டுக்கோங்க. இல்லை சட்னி கம்மியாக வேணாலும் சொல்ல புளி போட்டுக்கோங்க. புளி பிடிக்காதவங்க கண்டிப்பாக தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் தக்காளி போட்டால் கொஞ்சம் கலர் சட்னி வந்து தக்காளி சட்னி மாதிரி மாறும் உங்களுக்கு. பச்சையாக இருக்கிறதோட தக்காளி போட்டால் கலர் கொஞ்சம் மாறதான் செய்யும். நான் வந்து தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும்தான் உங்களுக்கு. இது நல்லா ஸ்லோப்பாக இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் உங்களுக்கு. தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். உப்பு போட்டனால டக்குன்னு ஈஸியாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினோடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. சும்மா 2 வதக்கு மட்டும் தான் வதக்கணும். ஆறினோடனே சட்னி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வந்து ஆட்டுக்கல்ல அரைச்ச ஃபீலிங்ஸ்லேயே கிடைக்கணும்னா கண்டிப்பாக மிக்சியில் வந்து ஃபுல்லாக நைஸாக போட்டு அரைக்கவே கூடாதுங்க. மிக்சியிலேயே ஆட்டுக்கல்ல அரைச்ச ஃபீலிங் வரும்னா குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடவே கூடாது. ஆறணுன்னு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கொத்தமல்லி போட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. லைட்டாக மட்டும் தான் வதக்கி வச்சுக்கணும். கடைசியில் நம்ம மறக்காமல் எடுத்து வச்ச வரமிளகாய் போட்டுருணுங்க. இல்லாட்டினா இட்லி இது சட்னி வந்து காரமே இருக்காதுங்க. ஆறினோன்னு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொஞ்சம் இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பாடு கூட தொட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே இதே கெட்டியாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம நான் இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டு வறுத்துக்கலாம். இல்லை இப்போதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி முழுசாக கடிப்பட வேணாம்னா நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கலாம். பட் ஆனால் இது ஒரு ஸ்மெல் நல்லா தாங்க இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் போட்டே ஆகணுங்க. அப்புறம் கடுகு, அப்புறம் உளுந்து எதனாலும் போட்டுக்கலாம். உளுந்து கடலப்பருப்பு எதனாலும் நம்மளோட சாய்ஸ் தான். நல்லா கருவேப்பிலலாம் பொரிஞ்சோடனே தாளிப்படுத்து அப்படியே கொட்டிட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சும்மா மணமாக இருக்குங்க. அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இந்த பீக்கங்காய் சட்னி. பீக்கங்காய் சட்னி யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக திங்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பீக்கங்காய் சட்னி. இப்போ நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க. இதே மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா கல் சூடானே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஊற்றணுங்க. ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா வரும். இது நான் வச்சுருக்கிறது வந்து அயன் வந்து அயன் நான்ஸ்டிக் தவா.
பாருங்கள் தோசை கூட எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நான் கோன் தோசை கூட ஊற்றிருக்கேங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இது கோன் தோசை இருக்கு நம்ம போட்டிருக்கோம், ஒன்றும் இல்லைங்க. நல்லா ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்தோம்னா கோன் தோசை தாங்க. இது பாருங்கள், இந்த ரோஸ்ட்டும் ஊற்றிருக்கேன், கோன் தோசையும் ஊற்றிருக்கேன். இதுக்கு இதே சட்னி செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.